ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசிக்கு இருந்த ஆபத்தின் ஆதிக்கத்தின் அளவு கட்டாயம் இனி குறையும். கண்டிப்பாக கும்பராசியை பொறுத்த அளவுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே எவ்வளோ கஷ்டங்களையும் ஏமாற்றத்தையும் மனதளவில் ஏற்றுக்க முடியாத அந்த ஏமாற்றத்தை சிலர் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. மனம் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. ஏன்னா யாரெல்லாம் இங்கே முக்கியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பன், என்னுடைய சகோதரன் அப்படின்ற மாதிரி இங்கே முக்கியத்துவம் கொடுத்த நபர்களே இவங்கள வச்சு செஞ்சுருப்பாங்க. அந்தளவுக்கு கஷ்டம். அதாவது இவங்களுடைய மனவேதனையும் கஷ்டத்தையும் கொட்டி தீர்க்கக்கூட ஒரு நபர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய கவலை கஷ்டங்களை கேட்குற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு இவங்கள ஒதுக்கியோ அல்லது உதாசீனப்படுத்தியோ இவங்கள ஒரு இழிவாக நடத்துறது, ஒரு மரியாதை. என்ன தான் இவங்க செல்வாக்காக இருக்கும்போது 4 பேருக்கு உதவி தான தர்மங்கள் பொருளாதார நிலையில் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் கூட, இப்போவும் இவங்கக்கிட்ட பொருளாதாரம் இருந்தாலுமே கூட பெரிய அளவுக்கு யாராலையும் இவங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி சுயமாக முயற்சி செஞ்சு ஒன் மேன் த ஆர்மி அப்படின்ற மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் எல்லாமே இவங்க தான். அது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே சுயமாக இவங்களே தான் முயற்சி செஞ்சு எல்லாத்தையும் செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெரிய அளவுக்கு சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. அப்படி கிடைச்சிருந்தாலும் கூட அது பெரிய பலன் தந்திருக்காது. அதாவது சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், ஒரு நிழல் மாதிரியான ஒரு தோற்றம், அதனால் எந்த பயனும் இல்லை, இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு கிடைச்ச உதவிகள் கூட இருந்திருக்கும். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே கும்பராசி எண்ணற்ற ஏமாற்றங்கள், கஷ்டங்கள். சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு சிலர் கேட்பாங்க. ஜென்ம ராசி கும்பமாக இருந்து சார் சந்தோஷம்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கூட சிலர் கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஏமாற்றம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது கிடைக்குது, அது கிடைச்சும் கூட எனக்கு ஒரு நிறைவு கிடையாது சார். இப்போ ஒரு மேரேஜ் ஆகுது, மேரேஜ் லைஃப் எவ்வளோ ஹாப்பி, பட் அந்த மேரேஜ் லைஃப் நடக்குமா நடக்காதா, 1008 பிரச்சனைகளை கடந்ததை பண்ணும்போது இதுக்கப்புறமும் இதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அல்லது பிரிஞ்சிருமோன்ற அந்த ஒரு பயமும் பதட்டமும் அந்த லைஃப்பை அவங்களால ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம், அது ஒரு பொருளாகட்டும் அவங்களுடைய முயற்சி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஏமாற்றம்ன்றது இந்த கும்பராசிக்கு அதிகமாக இருந்திருக்கும். பட் இனி வரும் காலம் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். தைரியமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் எதை பற்றியும் கவலையே பட வேணாம். ஏன்னா உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லிடக்கூடியது கிடையாது. மனசளவில் ரொம்ப ரணப்பட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கை துரோகம்ன்றதை கண்டிப்பாக கடந்த காலகட்டம், கடந்த சில ஆண்டுகளில் கும்பராசி வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. அந்த அந்த அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கையே மிக பெரிய அளவுக்கு புரட்டி போட்டிருக்கும். உண்மைத்தன்மையை உணர வச்சுருக்கோம். எல்லாருமே உண்மை நம்பியிருப்பாங்க, நம்பி ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறதுல கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முயற்சி பண்ணி ஒரு நல்ல வேலையில் போயிட்டு இன்றைக்கி செட்டிலாக இருந்தால் கூட அது அவங்க சுயமுயற்சியில் யாருடைய உதவியும் இன்றி தன் கையை ஊனி மேலே வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? மற்றபடி இங்கே வேறு யாரும் உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்களை தள்ளி விட்டவங்க அதிகம், தட்டி கொடுத்தவங்க மிக குறைவு. இவங்களுடைய கஷ்டத்தை ஒருத்தர்கிட்ட ஆறுதலாக கூட 4 வார்த்தை கிடச்சிருக்காது எதுலுமே கூட. அந்த மாதிரி பல ஏமாற்றங்கள். இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆசைகள் கூட நிராசையாக போயிருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள், அந்த அளவுக்கு துன்பங்களையும் மன வருத்தமும் வேதனையும் அதிகமாக இருந்திருக்கும். கடந்த காலகட்டம் விரயங்கள் அதிகமாக இருந்திருக்கும், தேவையற்ற செலவுகள். இவங்க எடுத்த முயற்சிகள் எதுவுமே சரியான ஒரு வெற்றி கிடச்சிருக்காது. எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்கள் மட்டுமே நிறைஞ்சு இருந்திருக்குங்க. அதாவது ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டால் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வருத்தப்படுற மாதிரி இருக்கும். அதனாலவே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு திருப்தியே இருந்திருக்காது. கடந்த காலகட்டம் கும்பராசிக்கு ஏமாற்றம் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கும். பட் இனி வரும் காலம் நிச்சயமாக படிப்படியாக உங்களுடைய கஷ்டத்திற்கான தீர்வு உண்டு. நிச்சயம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் காணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்குனாங்க, உதாசீனப்படுத்தினாங்க, உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கான சரியான நேரம் தான் இனி. இதுவரையிலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தடைப்பட்டிருக்கலாம், தாமதமாகி நின்று இருக்கலாம். பட் இனி நீங்கள் முயற்சியை சரியாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம். இனி உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகும். படிப்படியாக உங்களுடைய உயர்வை நீங்கள் உணர முடியும். வாழ்க்கையில் சார் என்னுடைய வாழ்க்கையை நானே
ஒவ்வொரு செகண்டும் செதுக்குனதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு காலம் தான். ஏன்னா கடந்த காலகட்டம் சிலர் நல்லாவும் இருந்திருப்பாங்க, நல்ல வேலை கிடச்சிருக்கும், நல்ல திருமணம் நடந்திருக்கும், நல்ல முன்னேற்றம் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய உறவு சப்போர்ட்டு, அவங்க அப்பா அம்மா அல்லது தம்பி தங்கை இந்த மாதிரி ஏதேனும் ஒரு உறவு அவங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்திருப்பாங்க. மற்றபடி இது 100க்கு 10% தான் ஒர்க் ஆகிருக்கும். 90% இந்த உறவுகளாலவே ஏமாற்றப்பட்டவங்களும் இருப்பாங்க. அவங்களால தான் இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு ஆனேன். என்னுடைய தங்கை தங்கச்சி இல்லை என்னுடைய அண்ணன் இல்லை தம்பி இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கேன், இல்லைனா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னுடைய குடும்பத்தால் தான் இன்றைக்கி இருக்கேன்ற மாதிரி 90% இருந்தாலும் ஒரு 10% அந்த குடும்பத்தால் தான் நல்லா இருக்கேன்றது அவங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி நடக்கக்கூடிய தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடலாம். புரியுதுங்களா? அதனால் கும்பராசிக்கு இனி நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக படிப்படியாக தீரும். நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இருங்க. அடுத்தடுத்த காணொலிகளில் கும்பராசிக்கு இன்னும் கூடுதல் தகவல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கூட ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.